Taste the Daily. சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மக்களின் அடிப்படை வசதிகளை செய்து தராத ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து வரும் 7ஆம் தேதி பள்ளிக்கரணையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தலைமையிலும் மாவட்ட கழக செயலாளர் KP கந்தன் முன்னிலையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி அறிவிப்பு. மக்களுக்கான நலத்திட்டங்கள் எதுவும் செய்யாமல் திமுக அரசு 4 வருடங்களை கடத்திவிட்டது. கோவை செட்டிப்பாளையம் பகுதியில் நடைபெற்ற பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆய்வுக் கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. உழைப்பாளர் தினத்தை ஒட்டி கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அண்ணா தொழிற்சங்க பெயர் பலகையை திறந்து வைத்தார் அதிமுக தலைமை கழக செயலாளர் SP வேலுமணி. அண்ணா தொழிற்சங்க கொடியை ஏற்றி வைத்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தொழிலாளர்களுக்கு அன்னதானம் வழங்கியதோடு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட தாலிக்கு தங்கம், விலையில்லா மடிக்கணினி ஆகியவற்றை நிறுத்தி ஏழை பெண்களையும் படிக்கும் மாணவர்களையும் ஸ்டாலின் அரசு வஞ்சிக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே நடந்த மே தின பொதுக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் குற்றச்சாட்டு. கோட்டைக்கு போன முதல் நாள்ல உங்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. இந்த முதலமைச்சர் கோட்டைக்கு முதல் நாள் போன உடனே கொடுத்த தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டார். அம்மா கோட்டைக்கு போன முதல் நாள்ல உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் லேப்டாப் கொடுத்தாங்க. இந்த முதலமைச்சர் கோட்டைக்கு போன உடனே லேப்டாப் நிறுத்திட்டார். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை என்ற தொழிலாளர் விரோத சட்டத்தை கொண்டு வந்த இந்த ஸ்டாலின் அரசு விரட்டி அடிக்கப்பட வேண்டும். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே நடந்த மே தின பொதுக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை MPயுமான CV சண்முகம் கடும் சாடல். வேலை செய்யணுமா? அவன் முன்னாடி பிள்ளைய பார்க்க வேணாமா? குடும்பத்தை பார்க்க வேணாமா? அவன் மாடா மிஷினா? எப்படி வேலை செய்வான்? செய்ய முடியுமா? இது தொழிலதிபர்களுக்காக சாதகமாக தொழிலாளர் போட்டு பிரிந்தெடுப்பதற்காக இந்த அரசு தொழிலாளர் விரோத அரசு. இப்படிப்பட்ட அரசை விரட்டி அடிக்கப்பட வேண்டிய அரசு. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் +2 மாணவியை ஆசை வார்த்தை கூறி பாலியல் உறவுக்கு ஆளாக்கிய விளையாட்டு பயிற்சியாளர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். திமுக ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டத்தில் 5 சிறுமிகளுக்கு குழந்தை திருமணம் செய்து வைக்கப்பட்ட சம்பவத்தில் 12 பேர் மீது போக்சோ வழக்கு பதிவு. திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் குழந்தை திருமணத்தை முன்கூட்டியே தடுக்காமல் அலட்சிய போக்குடன் செயல்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சியில் 17 வயது சிறுமியை திருமணம் செய்து அப்பெண்ணிடம் தினமும் பணம் கேட்டு மிரட்டிய விவகாரத்தில் 12 பேர் மீது போக்சோ வழக்கு பதிவு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டு. கோவையில் பெற்றோருடன் சென்ற கேரள சிறுமியிடம் மதுபோதையில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட டாக்ஸி ஓட்டுநர் சிக்கினார். அப்பா என தனக்குத்தானே பட்டம் சூட்டிக்கொண்டு வெற்று விளம்பரம் தேடி வரும் ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு எங்குமே பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதால் பெற்றோர்கள் அச்சம். சென்னை நொழம்பூர் பகுதியில் சாலையில் நடந்து சென்ற இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுகன். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு நிலை எவ்வளவு சீரழிந்திருக்கிறது என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சி.
ஈரோடு மாவட்டம் பெருந்துறையை அடுத்துள்ள விஜயமங்கலம் பகுதியில் மனைவியை கட்டையால் தாக்கி கொலை செய்த கணவர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் கொலை சம்பவங்கள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூரில் மது அருந்திவிட்டு தாய் தந்தையிடம் தகராறு செய்த அண்ணனை தம்பியே கொலை செய்த அவர். ஸ்டாலின் ஆட்சியில் 24 மணி நேரமும் கிடைக்கும் மதுவால் பல குடும்பங்கள் சீரழிந்து இளம் விதவைகள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 120 கொலைகள் அரங்கேறியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிகவும் சிறப்பாக இருப்பதாக ஸ்டாலின் வெற்று விளம்பரம் செய்து வரும் நிலையில் 2024 ஜனவரி முதல் 2025 ஏப்ரல் 30ஆம் தேதி வரை 1467 கொலைகள் அரங்கேறியுள்ளது. திருப்பூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தலை மற்றும் கை நசுங்கிய நிலையில் செவிலியர் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட நிலையில் கணவருடன் செவிலியர் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியீடு. பெண்கள் பாதுகாப்பாக இருப்பதாக கனவுலகில் வாழும் ஸ்டாலின் தூக்கத்தில் இருந்து விழித்து தன் ஆட்சியின் அவல நிலையை உணர்ந்து செயல்படுவாரா என பெண்கள் கேள்வி. ஸ்டாலின் ஆட்சியில் கடந்த 4 மாதத்தில் 455 போக்சோ மற்றும் 191 பாலியல் சம்பவங்கள் என 646 பாலியல் குற்றங்கள் அரங்கேறிய கொடூரம். பெண்களுக்கு பாதுகாப்பு என போட்டோ ஷூட்டிற்காக வெற்று வாய்ச்சவடால் மற்றும் பேசி வரும் ஸ்டாலினுக்கு மக்கள் கண்டனம். செங்கல்பட்டு மாவட்டம் பாலூர் அருகே தமிழக இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக காரில் கடத்தி வரப்பட்ட 500 கிலோ குட்கா சிக்கியது. விடியா ஸ்டாலினின் ஆட்சியில் தமிழகத்தை நோக்கி தொழில் முதலீடுகள் வருகிறதோ இல்லையோ போதைப்பொருள் வியாபாரிகள் படையெடுத்து வருவதாக மக்கள் விமர்சனம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே வனப்பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 200 லிட்டர் கள்ளச்சாராய ஊழல் கண்டுபிடிப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் கட்டுக்கடங்காத கள்ளச்சாராய விற்பனையால் பல்வேறு குடும்பங்கள் சீரழியும் அவலம். திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது சாராயக்கடையை மூடக்கூறி பாட்டு பாடி திரிந்த கோவன் இப்போது டாஸ்மாகில் கல்லா கட்டிய செந்தில் பாலாஜியின் மேடையில் பாட்டு பாடும் பரிதாபம். கோவனை போன்ற போலி போராளிகளின் முகத்தரை கிழிந்துவிட்டது என மக்கள் விமர்சனம். தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும்பேறு. தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும்பேறு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே விடியா அரசன் தகரட்டப்பா பேருந்தின் சக்கரம் பஞ்சர் ஆகி நின்ற நிலையில் வேறு பேருந்துகளில் ஏற்றாததால் பயணிகள் சாலை மறியல். கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என செயல்படும் ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பேருந்துகளை நம்பி பயணம் மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் எரளி ஊராட்சியில் உள்ள மூங்கப்பட்டி கிராமத்தில் கிராம சபை கூட்டத்திற்கு அதிகாரிகள் யாரும் வராததால் பொதுமக்கள் அதிருப்தி. மக்களின் குறைகளை தீர்க்க நடைபெறும் கிராம சபை கூட்டத்தை கூட முறையாக நடத்தாத அதிகாரிகளால் பொதுமக்களின் குறைகளை எப்படி தீர்க்க முடியும் என மக்கள் கேள்வி. இங்க கிராம சபை கூட்டத்துக்கு முறையான தகவல் வரல. ஃபர்ஸ்ட், ரெண்டாவது அப்படி வந்து பார்த்தா சரியான அதிகாரி இல்லை. அதே பஞ்சாயத்து போர்டு கிளர்க்கும் இல்லை. வந்தாராம் ஓடிட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க. அதனால இந்த பஞ்சாயத்து போர்டுடைய இது புறக்கணிக்கிறோம். கிராம சபை கூட்டத்தை புறக்கணிக்கிறோம். மதுரை கீழமாத்தூர் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கழிவுநீர் கால்வாய் மற்றும் கழிப்பறை வசதி செய்து தராத அதிகாரிகளை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதம். இதுதான் உள்ளாட்சியில் நல்லாட்சியா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. கரூர் மாவட்டம் குழித்தலை அருகே அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டி மக்கள் காத்திருப்பு போராட்டம். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட செய்து கொடுக்க முடியாத அவல நிலை. தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே மணல் கொள்ளையை போலீசாருக்கு தெரிவித்த அதிமுக கிளை செயலாளர் வீடு மீது நாட்டு வெடிகுண்டு வீச்சு.
குற்ற சம்பவத்தை துணிச்சலுடன் செய்யும் மணல் கொள்ளையர்களும் அதற்கு உடந்தையாக இருக்கும் காவல்துறையால் ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மரணமடைந்ததற்கான மேலும் ஒரு உச்சக்கட்ட சாட்சி. சென்னை அருகே நசரத்பேட்டையில் 9ஆம் வகுப்பு மட்டுமே படித்து மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவர் சிக்கினார். மருத்துவமனைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான கடுமையான விதிகள் இருந்தும் அவை செயல்படுத்தப்படாதது ஸ்டாலின் மாடல் நிர்வாகத்தின் சுகாதாரத்துறையின் நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்துவதாக மக்கள் குற்றச்சாட்டு. பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக ஸ்டாலின் அரசு அறிமுகப்படுத்திய பிங்க் ஆட்டோ திட்டம் நிர்வாக திறமையின்மையால் தோல்வி. பிங்க் ஆட்டோவை ஆண்கள் இயக்கினால் பறிமுதல் செய்யப்படும் என்ற அறிவிப்பு ஸ்டாலின் அரசின் நிர்வாக குளறுபடி மற்றும் பெண்கள் மீதான அக்கறையின்மையை காட்டுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே தன்னை பற்றி தவறான தகவல் கூறியதாக இளைஞரை இரவு முழுவதும் கட்டி வைத்து சாதி பெயரை சொல்லி அடித்து உதைத்த பெட்ரோல் பங்க் உரிமையாளர். சனாதனத்துக்கு எதிரானவர்கள் என்று கூறும் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சாதி பெயரில் கொலைவெறி தாக்குதல் நடப்பது தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சை பெரிய கோவிலில் 2 பெண்கள் நடனமாடி ரீல்ஸ் எடுத்த சம்பவத்தால் சர்ச்சை. உரிய நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தல். நீட் தேர்வு குறித்து செல்வ பெருந்தகை சவால் விட்ட நிலையில் அடுத்த முறை எம்எல்ஏவாக வேண்டுமெனில் அது என் கையில் உள்ளது என துரைமுருகன் கூறியதாக வெளியான தகவலால் காங்கிரஸ் கட்சியினர் கொந்தளிப்பு. ஸ்டாலினின் புலம்பலையும் மீறி விடியா திமுக அமைச்சர்களின் அநாகரிக மற்றும் ஆணவ பேச்சால் கூட்டணியில் விரிசல் பதற்றம் அதிகரிப்பதால் ஸ்டாலின் தூக்கமின்றி தவிப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தகவல். தமிழக சட்டப்பேரவையில் விசிக எம்எல்ஏக்களின் தீர்மானத்தை திமுக உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்ததால் விசிக தொண்டர்கள் கடும் அதிர்ச்சி. கூட்டணி கட்சி என்ற மதிப்பு கொஞ்சமும் இல்லாத நிலையில் உரிமையில்லாத கூட்டணியில் இதற்கு மேல் இருந்து என்ன பயன் என்றும் கேள்வி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கடனை தாமதமாக கட்டியதால் 7 வீடுகளில் வசித்து வந்தவர்களை அராஜகமாக வெளியேற்றி வீடுகளுக்கு பூட்டு போட்டும் மின்சாரத்தை துண்டித்தும் தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் அட்டூழியம். வீட்டின் உரிமையாளரின் மனைவி பூச்சி மருந்து அருந்தி தற்கொலைக்கு முயன்ற நிலையில் கடன் வசூல் வன்முறைக்கு எதிராக சட்டப்பேரவையில் உதயநிதி கொண்டு வந்த புதிய சட்டம் என்பதெல்லாம் அனைத்தும் நாடகமா என்று மக்கள் கேள்வி. சேலத்தில் பட்டியல் சமூகத்தினர் வசிக்கும் பகுதிக்கு மலம் கலந்த குடிநீரை வழங்கிய மாநகராட்சி நிர்வாகம். மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் எடுத்துரைத்தும் கடந்த 4 ஆண்டுகளாக விடிய அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் கொந்தளிப்பு. தமிழகத்தில் மின் உற்பத்தி நிலையங்களில் உள்நாட்டு நிலக்கரிக்கு பதிலாக இறக்குமதி நிலக்கரி பயன்படுத்தப்படும் அனுமதியை ரத்து செய்தது தேசிய பசுமை தீர்ப்பாயம். நிலக்கரியை உற்பத்தி நிலையங்களுக்கு உடனடியாக எடுத்து செல்வதில் ஏற்பட்டுள்ள காலதாமதத்தால் மின் உற்பத்தி பாதிக்கும் அபாயம். மின்சார வாகனங்களின் உற்பத்தி மற்றும் பயன்பாட்டை அதிகரிக்கும் வகையில் பல சலுகைகள், விலக்குகள், மானியங்களுடன் கூடிய புதிய மின்சார வாகன கொள்கையை அறிவித்த மகாராஷ்டிர அரசு. தமிழ்நாடு மின்சார வாகன கொள்கை 2023 படி 50,000 கோடி ரூபாயில் முதலீடு, 1.5 லட்சம் வேலை வாய்ப்புகள் இலக்காக உள்ள நிலையில் தமிழ்நாட்டிலும் இத்தகைய திட்டம் வருமா என மக்கள் எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டில் 273 அங்கன்வாடி மையங்கள் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டும் கட்டடங்கள் கட்டப்படவில்லை என இந்திய கணக்கு தணிக்கை அறிக்கையில் தகவல்.
நிதி ஒதுக்கப்பட்டும் கட்டிடங்கள் ஏன் கட்டவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ள மக்கள் அங்கன்வாடி மையம் இல்லாததால் தனியார் கல்வி நிறுவனங்களில் குழந்தைகளை சேர்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. எம்சாண்டு விலை தமிழகத்தில் குறையவில்லை என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விலை நிர்ணயம் செய்து அமைச்சர் துரைமுருகன் உத்தரவிட்டும் மணல் விலை குறையவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் முறையான கண்காணிப்பு இல்லாததால் அரசு அறிவிப்பு என்பது ஏட்டளவில் மட்டுமே இருப்பதாகவும் புகார். 4 ஆண்டு கால ஆட்சியில் ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி கூட வேண்டுமென மத்திய அரசிடம் விண்ணப்பிக்காத ஸ்டாலின் மாடல் அரசு மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி கட்டலாம் என கற்பனை கதை சொல்கிறது. அமைச்சர் மா சுப்பிரமணியத்தின் பேச்சை கேட்ட மக்கள் அந்த கனவு நனவாக வேண்டுமென்றால் ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி கட்டிய அதிமுக தான் ஆட்சிக்கு வர வேண்டுமென திட்டவட்டமாக தெரிவிக்கின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே மதுபோதையில் அரசு பேருந்தை கண்ணாடியை சேதப்படுத்தி பயணிகளுடன் சண்டையிட்ட போதை இளைஞர்கள். திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போதை இளைஞர்களின் தொல்லையால் பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் வேதனை. திருப்பூர் மாவட்டத்தில் பள்ளியில் இடைநின்ற மாணவர்களை கண்டறிந்து பள்ளி படிப்பை தொடரச் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தல். அரசு பள்ளிகளில் இடைநிற்றல் இல்லை என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறி வரும் நிலையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரின் அறிவுறுத்தலால் பெற்றோர் அதிர்ச்சி. சென்னை தண்டையார்பேட்டை மாநகராட்சி பள்ளிகளில் பணியாற்றும் தற்காலிக தூய்மை பணியாளர்களுக்கு பள்ளி விடுமுறை நாட்களில் மாற்றுப்பணி வழங்காமல் வீட்டிற்கு அனுப்பும் ஸ்டாலினின் விளம்பர அரசு. மே தின நாளில் ஸ்டாலினின் திமுக மாநகராட்சி நிர்வாகம் தொழிலாளர்களின் வயிற்றில் அடித்துள்ளதாக குற்றச்சாட்டு. கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் 4 நீதிபதிகளை பல்வேறு உயர்நீதிமன்றங்களுக்கு மாற்றுவதற்கான அறிவிப்பை மத்திய அரசு வியாழக்கிழமை வெளியிட்டுள்ளது. கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி ஹேமந்த் சந்தன கவுடர் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பெண் விவசாயிக்கு நேர்ந்த அதிர்ச்சி சம்பவம். 1,70,00,000 ரூபாய் ஜிஎஸ்டி வரி செலுத்த வேண்டும் என அஞ்சல் மூலம் நோட்டீஸ் வந்ததை அடுத்து காவல் நிலையத்தில் புகார். சிண்டிகேட் மற்றும் செனட் உறுப்பினர்களின் எதிர்ப்பையும் மீறி 3ஆம் முறையாக பற்றாக்குறை பட்ஜெட்டை அங்கீகரித்துள்ள சென்னை பல்கலைக்கழகம். செலவு குறைப்பு நடவடிக்கையாக தொலைதூர விரிவுரையாளர்கள் மற்றும் மணிநேர அடிப்படை விரிவுரையாளர்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளது. உயர்கல்வியில் ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் திறனற்ற தன்மையை காட்டுவதாக மாணவர்கள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்து கூறிய மருத்துவ உரிமையாளர் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மாரத்தான் புகழ் அமைச்சரை போல் சுகாதாரத்துறையும் செயல் இழந்துள்ளதால் இத்தகைய குற்றங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் கொந்தளிப்பு. சென்னை மாநகரில் கட்டிட வழிகாட்டுதலை மீறி கட்டிடம் கட்டுவோருக்கு 30,000 முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்க முடிவு. கரப்ஷன் கலெக்ஷனுக்கு பெயர் பெற்ற ஸ்டாலின் மாநகராட்சியின் இந்த அடாவடி அபராத திட்டம் கட்டுமான விதிமீறல்களை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக மக்களை வஞ்சிக்கும் ஒரு கருவி என எழும் விமர்சனங்கள். தமிழ்நாட்டில் 4 இடங்களில் 100 டிகிரி பாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் கொளுத்தியதால் மக்கள் கடும் அவதி. அதிகபட்சமாக வேலூரில் 103.2 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவான நிலையில் ஈரோடு, திருத்தணி, கரூர், பரமத்தியிலும் சதமடித்த வெயில். அதானி துறைமுகங்கள் 4வது காலாண்டில் நிகர லாபம் 50% உயர்ந்து 3,023 கோடியை எட்டியது. நிதி நிறுவனத்தின் வருவாய் 23% வளர்ச்சியடைந்ததற்கு 8% அதிகரித்த சரக்கு கையாளுதலே முக்கிய காரணம் என தகவல். இம்மாதம் முதல் சிப் அடிப்படையிலான பாஸ்போர்ட்டுகளை நாடு முழுவதும் அறிமுகப்படுத்த மத்திய அரசு திட்டம். பாதுகாப்பை மேம்படுத்தவும் மோசடிகளை தடுக்கவும் இமிகிரேஷன் நேரத்தை குறைக்கவும் சிப் அடிப்படையிலான பாஸ்போர்ட் உதவும் என தகவல். ஹம்டாட் நிறுவனத்தின் பிரபல பானமான ரூஹாப்சா தொடர்பாக
ஷர்பத் ஜிஹாத் என்று குறிப்பிட்டு அவதூறாக வெளியிட்ட பதிவை 24 மணி நேரத்திற்குள் நீக்க வேண்டும். பதஞ்சலி ஆயுர்வேத நிறுவனத்தின் நிறுவனர் ராம்தேவ் மற்றும் அவரது நிறுவனத்திற்கு எதிரான வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. கடந்த 3 ஆண்டுகளில் இந்திய யூடியூப் பதிவாளர்களுக்கு 21,000 கோடி ரூபாயை செலுத்திய யூடியூப் நிறுவனம். மும்பையில் நடந்த உலக ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் நிகழ்ச்சியில் யூடியூப் தலைமை செயல் அதிகாரி நீல் மோகன் தகவல். இந்த ஆண்டின் இறுதிக்குள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் 97 மில்லியன் புதிய வேலைகள் உருவாகும் என உலக பொருளாதார மன்றம் தகவல். ஏஐ தொழில்நுட்பம் மூலம் 45% புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் நிலையில் 85 மில்லியன் வேலைகள் பாதிக்கப்படலாம் என வல்லுநர்கள் கருத்து. ஓப்பன் ஏஐக்கு போட்டியாக லயாமா 4 ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட தனி ஏஐ செயலியை அறிமுகம் செய்துள்ள மெட்டா நிறுவனம். டிஸ்கவர், ஃபீட், குரல்வழி தொடர்பு போன்ற அம்சங்கள் உள்ள இந்த செயலி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் கணக்குகளுடன் இணைக்கும் வகையில் உருவாக்கும். இஸ்ரேலின் ஜெருசலேமின் புறநகர் பகுதிகளில் காட்டுத்தீ தொடர்ந்து எரிந்து வருவதால் டெல் அவீவ் மற்றும் ஜெருசலேமை இணைக்கும் பிரதான நெடுஞ்சாலை மூடல். பிற பகுதிகளுக்கும் தீ பரவாமல் இருக்க தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு துறையினர். இந்திய எல்லை அருகே உள்ள கராச்சி, லாகூர் நகரங்களின் வான்பரப்பின் சில பகுதிகளை தினமும் குறிப்பிட்ட நேரங்களில் மூடுவதாக பாகிஸ்தான் அறிவிப்பு. இந்தியா வான் தாக்குதல் நடத்தும் அச்சத்தின் காரணமாகவே பாகிஸ்தான் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக தகவல். விஜய் சேதுபதி, நித்யா மேனன் நடிப்பில் உருவாகி வரும் ஆகாச வீரன் படத்தின் டைட்டில் டீசர் நாளை வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. விஜய் சேதுபதி, பாண்டிராஜ் இணையும் முதல் படம் என்பதால் படத்திற்கு ரசிகர்களின் எதிர்பார்ப்பு அதிகரிப்பு. நடிகர் ஜெய், யோகி பாபு உள்ளிட்டோர் நடிக்கும் புதிய படத்திற்கு ஒர்க்கர் என படக்குழு பெயர் வைத்துள்ளது. ரொமான்டிக் ஆக்ஷன் த்ரில்லராக உருவாகும் இப்படத்தை வினய் கிருஷ்ணா இயக்குகிறார். ஐபிஎல் தொடரின் 50வது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 100 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது மும்பை இந்தியன்ஸ். மும்பை 217 ரன்களை குவித்த நிலையில் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 117 ரன்களுக்குள் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வி. நடப்பு ஐபிஎல் தொடரின் 51வது லீக் ஆட்டத்தில் குஜராத் மற்றும் ஹைதராபாத் அணிகள் இன்று பல பரீட்சை. அகமதாபாத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் இரு அணிகளும் மோதல். Taste the Daily.